Dear students, in this video we are going to see the nerve system, Unit 15, Introduction. One of the characteristic features of all living organisms is responding to stimuli. Stimulus. What is stimulus? Stimulus refers to the changes in the environmental condition that are detected by the receptors present in the body. Detectors present in the body. Relevant changes in the activities of organisms to a particular stimuli are called reaction or responses. What is reaction or responses? Relevant changes in the activities of organism to a particular stimuli are called their reactions or responses. Then living organisms show the response to different kinds of stimuli. What are the different? Light, heat, cold, sound, smell, taste, touch, pressure, pain or force of gravity. For example, withdrawal of hand. When we touch the hot objects or closing the eyes, when flash the bright light. In this condition, that is heat or light, is the stimulus to which the body shows its response. Thus, on receiving a stimulus, the body responds in a manner that is most appropriate for the survival and functioning. இந்த பாடப்பகுதியில் நாம் நரம்பு மண்டலத்தை பற்றி படிக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு உயிரினமுமே புறத்தூண்டலுக்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்துகிறது. அதாவது ஸ்டிமுலி புறத்தூண்டலுக்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்துது. அவற்றில் முக்கியமான பண்பு என்னென்னா தூண்டல். தூண்டல்னா என்னென்னா புறச்சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு உணர்வு உறுப்புகள் வேண்டும். அத்தகைய குறிப்பிட்ட தூண்டல்களின் காரணமாக உயிரினங்கள் வெளிப்படுத்துதில் அதை அதனுடைய விளைவு தான் துலங்கு. தூண்டலுக்கு ஏற்படக்கூடிய விளைவு தான் துலங்கல். உயிருள்ளவை அனைத்தும் கீழ்கண்ட தூண்டல்களான ஒளி, வெப்பம், குளிர், அடுத்து ஒளி லைட்டு, மனம், சுவை, தொடுதல், அழுத்தம், வலி, புவியீர்ப்பு விசையினால் உண்டாகும் அழுத்தம் ஆகியவற்றுக்கு எதிரான துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம சூடான தண்ணி இருக்குது, அதை தொடும்போது என்ன பண்ணோம், உடனே கையை விலக்கி கொள்ளுது. அல்லது பிரகாசமான ஒளி பட்டவுடன் கண்ணிமை என்ன செய்கிறோம், மூடிக்கொள்ளுது. இவை போன்றவை இந்த தூண்டல் ஏற்படும் பொழுது துலங்கல் ஏற்படுது. இதில் வெப்பம் அல்லது பிரகாசமான ஒளி என்பது உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தூண்டல். உடல் இதற்குரிய என்ன செய்யுதுன்னா உடனடியான துலங்களை வெளிப்படுத்தும். எனவே உடலானது பெறப்படும் தூண்டலுக்குரிய துலங்களை பொருத்தமாக துரிதமாக வெளிப்படுத்துவதால் உடல் தன்னை என்ன செய்ய முடியுதுன்னா பாதுகாத்து கொள்ள முடியுது. ஒவ்வொரு தூண்டலுக்கும் ஒரு பொருத்தமான துலங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதில் எல்லா உறுப்புகளும் முறையாக இணைந்து செயல்படும். To provide a correct response to a stimulus, it is necessary to all the organs work together in a proper coordinated manner. What is that? This working together of various organs in a systematic, controlled and efficient way to produce proper response to various stimuli. That is called coordination. What is coordination? This working together of various organs of a systematic, controlled and efficient way produce proper response to various stimuli is called coordination. In animals including the human being, this coordination between various cells and organs is essential for their diverse activity to maintain the physiological balance called homeostasis. Now we are going to see the coordination and homeostasis. வெவ்வேறு விதமான தூண்டல் துலங்களுக்கு பொருத்தமான துலங்களை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்படி பல்வேறு உறுப்புகள் வரிசை கிரமமாக சிறப்பாக செயல்படுது. அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன், ஒருங்கிணைவு. இப்போ மனிதன் உட்பட்ட அனைத்து விலங்கினங்கள்லையும் அதனுடைய உயிர் செயலியல் செயல்பாடு
தண்ணியே என்ன செய்யணும்னா காத்துக்கொள்வதற்கு பயன்படுது. அதாவது என்ன செய்கிறோம்னா ஹோமியோஸ்டாசிஸ், தண்ணியிலே காத்தல்னு சொல்கிறோம். எல்லா உறுப்புகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுதல் மிக அவசியம். இந்த உலகத்தில் மனிதன், விலங்கு அதனுடைய செயல்பாட்டினை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா நரம்பு மண்டலம் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். The nerve system is made up of nerve tissues. It is essentially formed of three components, distinct components, namely neurons, neuroglia and nerve fibers. First one is neurons. Neurons are nerve cell. A neuron or fiber cells is the structural and functional unit. Underline the word structural and functional unit of nerve system. It is the longest cell of the human body with a length of over 100 micrometer. These cells are highly specialized to detect and receive the transmit different kinds of stimuli. What is that? Information is conducted through the neurons in the form of electrical impulses from one part of the body to another. Second part is neuroglia. Neuroglia also called glial cells. They are non-exciting, supporting the cell of the nerve system. They do not initiate, underline the word, they do not initiate or conduct the nerve impulses. Third one is nerve fibers. The nerve fibers are the long slender processes of neurons. A number of nerve fibers are bundled up, underline the word, number of nerve fibers are bundled up together to form the nerves. நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் என்பது நரம்பு திசுக்களால் ஆனது. இது 3 வகையான கூறுகளை கொண்டது. முதல்ல வந்து நியூரான்ஸ், இரண்டாவது நியூரோக்ளியா, மூன்றாவது நர்வ் ஃபைபர்ஸ். நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்னன்னா, இதுதான் நரம்பு மண்டலத்துடைய அடிப்படையான அமைப்பு மற்றும் செயலழகு, ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட். மனித உடலில் மிக நீளமான நரம்பு செல் வந்து நரம்பு செல் தான். மனித உடல்லையே மிக நீளமான செல் நரம்பு செல். இவை சுமார் 100 மைக்ரோமீட்டர் வரை நீளமுடையது. தூண்டல்களை அறிவதற்கும் உணர்வதற்கும் கடத்துவதற்கும் ஏற்ப சிறப்பு திறன்களை கொண்டவை. இந்த நரம்பு செல்கள் உடல்ல ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எப்படி கடத்தப்படுதுன்னா மின் தூண்டல்களாக கடத்தப்படுது. அடுத்து நியூரோக்ளியா, இதை கிளியல் செல்கள்னு சொல்றோம். இதுதான் நரம்பு மண்டலத்துடைய துணை செல்களாக செயல்படுகிறது. நியூரான் போல கடத்துவதற்கோ உணர்வுகளை அறிவதற்கோ இந்த நியூரோக்ளியா பயன்படுறதில்லை. அந்த செயல்களில் இது ஈடுபடுறதில்லை. நர்வ் ஃபைபர்ஸ், நரம்பு நாரலிகள் தான் வந்து நியூரான்களில் மிக நீளமான செயல்படக்கூடிய பகுதி. இந்த நரம்பு நாரலி எப்படி இருக்குதுன்னா, பல நரம்புகள் கற்றையாக மாறி செயல்படுகிறது. Now we are going to see the structure of neuron. A neuron typically consists of 3 basic parts: cyton, dendrites, and axon. Cyton is also called cell body or perikaryon. Underline the word perikaryon. It has a central nucleus with abundant cytoplasm called neuroplasm. Underline neuroplasm. The cytoplasm has large granular body. It is called as Nissls granules. Underline the word Nissls granules. And other cell organelles like mitochondria, ribosome, lysosomes, and endoplasmic reticulum are there. Neurons do not have the ability to divide. Several neurofibrils present in the cytoplasm that help, underline, transmission of nerve impulses to and from the cell body. நியூரான்களின் அமைப்பு. நியூரான் என்பது 3 பகுதிகளை கொண்டது: சைட்டான், டென்ட்ரைடுகள் அண்ட் ஆக்சான். சைட்டான் என்பது என்னன்னா செல் உடலம். இது பெரிகாரியோன் என்றும் அழைக்கப்படும். மைய பெரிய உட்கரு இருக்கு, அதுல நிரம்பி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா நியூரோபிளாசம். இதுல பெரிய துகள்கள் நிரம்பி இருக்கு. இந்த துகள்களுக்கு பேர் நிசில் துகள்கள். மற்ற செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள், லைசோசோம்கள், எண்டோபிளாச வலைப்பின்னல் ஆகியவை இதுல இருக்கு.
இந்த சைட்டோபிளாசத்தில் உள்ள நியூரானுக்கு என்ன தன்மை இல்லைன்னா டிவைட் ஆகுறது கிடையாது, பகுப்படையக்கூடிய தன்மை இல்லை. சைட்டோபிளாசத்தில் பல நுண்ணுறுப்புகள் இருக்குது. அது நரம்பு தூண்டல்களை என்ன செய்யுதுன்னா முன்னும் பின்னும் கடத்துவதற்கு தான் பயன்படுகிறது. Then second one is dendrites. These are the numerous branched cytoplasmic processes that project from the surface of the cell body. They conduct nerve impulses towards the cyton. The branched projection increase the surface area for receiving the signals from other nerve cells. Underline the word receiving the signals from other nerve cells. டென்ட்ரைடுகள் செல் உடலத்தில் வெளிப்பக்கமாக கிளைத்த பகுதி, இந்த பிரான்ச்சாக இருக்கக்கூடிய பகுதி நரம்பு தூண்டல்களை என்ன செய்யுதுன்னா சைட்டானை நோக்கி, நரம்பு தூண்டல்களை இந்த டென்ட்ரைடு சைட்டானை நோக்கி கடத்துவதற்கு உதவும். பிற நரம்பு செல்களை பெறுவதற்கு, அதாவது சிக்னல்ஸை பெறுவதற்கும் இது பயன்படுது. அப்படி சிக்னலை வாங்கக்கூடிய பரப்பை என்ன செய்யுதுன்னா அதிகப்படுத்திக் கொள்ளுது. தேர்ட் ஒன் இஸ் ஆக்சான். The axon is a single, elongated, slender projection. The end of the axon terminates as fine branches which terminate into knob-like swellings called synaptic knob. Underline the word synaptic knob. The plasma membrane of the axon is called axolemma, while the cytoplasm is called axoplasm. It carries the impulse away from the cyton. The axons may be covered by a protective sheath called myelin sheath. Myelin sheath breaks at intervals by depressants called nodes of Ranvier. The region between the nodes called internode. Myelin sheath acts as an insulator. Underline insulator and ensures the rapid transmission of nerve impulses. மூன்றாவது பகுதி ஆக்சான். ஆக்சான் என்பது தனித்த நீண்ட மெல்லிய அமைப்பு. இதில் ஆக்சானுடைய முடிவு பகுதியில் என்ன இருக்குன்னா நுண்ணிய கிளைகளை பெற்ற குமிழ் போன்ற பகுதி, சினாப்டிக் நேப், சினாப்டிக் குமிழ். ஆக்சானில் பிளாஸ்மா ஜவ்வு இருக்கு, ஆக்சோலெம்மா இருக்கு. இந்த சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் என்று அழைக்கப்படும். இதில் என்ன வேலைன்னா தூண்டல்களை சைட்டான்லேருந்து எடுத்து செல்வது தான் இதோட வேலை. ஆக்சான் மேலே ஒரு பாதுகாப்பு உரை இருக்கு. இந்த பாதுகாப்பு உரை ஸ்வான் செல்களால் ஆன உரையால் சூழப்பட்டிருக்கு. இந்த உரை நியூரிலெம்மா, அந்த உரைக்கே பேர் என்னன்னா நியூரிலெம்மா. மயலின் உரை தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அப்படி இடைவெளி விட்டு இருக்கு. இந்த இடைவெளிக்கு பேர் தான் ரான்வீரின் கணுக்கள், நோட்ஸ் ஆஃப் ரான்வீர். இந்த கணுக்களுக்கு இடையில் உள்ள கணுவிடை பகுதி, அணுக்களுக்கு இடையில் உள்ள பகுதிக்கு பேர் கணுவிடை பகுதி. மயலின் உரையானது ஒரு பாதுகாப்பு உரையாக செயல்பட்டு நரம்பு தூண்டல்களை மிக விரைவாக கடத்துவதற்கு உதவி செய்யும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாப்ஸ். A junction between synaptic knob of axon of one neuron and dendron of next neuron is called synaptic junction. Information from one neuron can pass to another neuron through these junctions with the release of chemicals known as neurotransmitters from the synaptic knob. Synapses. ஒரு நியூரானில் சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரானில் உள்ள டென்ட்ரைடு இணைகிறக்கூடிய பகுதி இடைவெளிக்கு பேர் தான் சினாப்டிக் இணைவு பகுதி. ஒரு நியூரான்லேருந்து தகவலை இன்னொரு நியூரானுக்கு கடத்துவதற்கு தான் இந்த சினாப்டிக் குமிழ் பகுதி வெளிப்படுத்தல, அதில் உள்ள கெமிக்கல் வேதிப்பொருள் மூலமாக நடைபெறுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். Structure of neuron typically has cyton, dendrites, axon and synapse. Then now we are going to see the types of neurons. Neurons may be different types based on their structure and functions. Structurally, the neurons may be of the following types. They are unipolar neurons, bipolar neurons and multipolar neurons. First one is unipolar neurons. Only one nerve process arises from the cyton. Only one nerve process arises from the cyton, which acts as both axon and dendron.
நியூரான்களுடைய வகைகள். நியூரான்கள் அதனுடைய அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தின் அடிப்படையில் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுது. அமைப்பு அடிப்படையில் நியூரான்கள் ஒரு முறை நியூரான்கள், இருமுனை நியூரான்கள், பல முனை நியூரான்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு முனை நியூரான்கள், இந்த வகை நியூரான்களில் ஒரு முனை மட்டும்தான் சைட்டான்ல இருந்து கிளைத்து காணப்படும். இதுவே ஆக்சானாகவும் டென்ட்ரானாகவும் செயல்படும். பைபோலார் நியூரான்ஸ். The cyton gives arise two nerve processes of which one acts as a axon while another as a dendron. இருமுனை நியூரான்கள். இந்த சைட்டான்லேருந்து இரண்டு நரம்பு பகுதிகள் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். ஒன்று ஆக்சானாகவும் மற்றொன்று டென்ட்ரானாகவும் செயல்படும். மல்டிபோலார் நியூரான்ஸ். The cyton gives rise to many dendrons and axon. Many dendrons and axon. பல முனை நியூரான்கள். சைட்டான்லேருந்து பல டென்ட்ரான்கள் கிளைத்திருக்கும். ஒரு முனையில் ஒரு ஆக்சான் என்ன செய்யும் காணப்படும். Unipolar neurons. They are found in early embryos but not in adults. Bipolar neurons found in retina of the eye, olfactory epithelium of nasal chambers. Then multipolar neurons found in cerebral cortex of brain. வளர்கருவினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும். எதுனா ஒரு முனை நியூரான்கள். முதிர் உயிர்களில் இது காணப்படாது. பைபோலார் இருமுனை நியூரான்கள் கண்ணினுடைய விழித்திரையிலும் நாசி துளையில் உள்ள ஆல்ஃபாக்டரி எபிதீலியத்திலும் காணப்படும். பலமுனை நியூரான்கள் மூளையினுடைய புறப்பரப்பான பெருமூளை புறணியில் காணப்படும். That is, multipolar neurons found in cerebral cortex of the brain. மூளையின் புறப்பரப்பான பெருமூளை புறணியில் காணப்படும். Then, on the basis of functions of neurons are categorized as: first one is sensory or afferent neurons. Second one is motor or efferent neurons. Third one is association neurons. Sensory or afferent neurons which carry the impulse from the sense organ, underline the word sense organ, to the central nerve system. அதாவது செயல்பாட்டின் அடிப்படையில் இந்த நியூரான்களை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள், இயக்க அல்லது வெளிச்செல் நரம்பு செல்கள், சங்கம நரம்பு செல்கள், அசோசியேஷன் நியூரான்ஸ். உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள் இது என்ன பண்ணுன்னா உணர்வு உறுப்புகள் இந்த சென்ஸ் ஆர்கன்லேருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லும். மோட்டார் ஆர் எஃபரண்ட் which carry the impulses from the central nerve system to effector organs such as muscular fiber or other gland. இயக்க அல்லது வெளிச்சல் நரம்பு செல்கள் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தூண்டல்களை தகவல்களை என்ன செய்யுதுன்னா இயக்க உறுப்புகளான தசை நாரிழைகள் அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய நரம்பு செல்கள். தேர்ட் ஒன் இஸ் அசோசியேஷன் நியூரான்ஸ். கண்டக்ட் த இம்பல்ஸ் பிட்வீன் த underline sensory and motor neurons. சங்கம நரம்பு செல்கள். இவ்வகை நரம்பு செல்கள் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களுக்கிடையே தூண்டல்களை கடத்தக்கூடிய நரம்பு செல்கள். அசோசியேஷன் ஃபைபர்ஸ். டைப்ஸ் ஆஃப் nerve fibers. Nerve fibers are of two types based on the presence or absence of myelin sheath. நரம்பு நாரிழைகளுடைய வகைகள். நரம்பு நாரிழைகளை இரண்டு வகையிலாக வகைப்படுத்தப்படுது. அவை என்னன்னா மயலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்கள் மற்றும் மயலின் உறையற்ற நரம்பு செல்கள். Myelinated nerve fiber. The axon is covered with myelin sheath. மயலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்கள் ஆக்சானின் மீது மயலின் உறை போர்த்தப்பட்டிருந்தால், இந்த மயலின் உறை சூழ்ந்திருந்தால் அவை மயலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்கள். Non-myelinated nerve fiber. The axon is not covered by myelin sheath. மயலின் உறையற்ற நரம்பு செல் அந்த செல்லில் உள்ள ஆக்சான் மீது மயலின் உறை என்ன செய்யணும் இல்லாமல் இருக்கும், ஆப்சண்டாக இருக்கும், போர்த்தப்படாமல் இருக்கும். அவை மயலின் உறையற்ற நரம்பு செல்.
myelinated and non-myelinated nerve fibers from the white matter and gray matter of the brain. Underline white matter and gray matter of the brain. மூளையினுடைய வெண்மை நிற பகுதி மயலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்களையும் சாம்பல் நிற பகுதி மயலின் உரையற்ற நரம்பு செல்களையும் கொண்டது. Then transmission of nerve impulse. All the information from the environment are detected by the receptors. They are located in our sense organs such as eyes, the nose, the skin, etc. What is electrical impulse? Information from the receptor is transmitted as electrical impulse and is received by the dendritic tips of the neuron. This impulse travels from the dendrite to cell body, and then along with the axon to its terminal end. On reaching the axonal end, it causes the nerve endings to release a chemical neurotransmitter which diffuses across the synapse and starts a similar electrical impulse in the dendrites of the next neuron, then to their cell body to carry along the axon. In this way, the electrical signal reaches the brain or spinal cord. The response from the brain is similar to the effector organs such as the muscular or gland cell that undergoes the desired response. நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுது. இப்போ உணர்வு உறுப்புகளான கண், மூக்கு, தோல் இதில் எல்லாம் வந்து புற சூழ்நிலையிலிருந்து என்ன செய்யப்படும்னா ரிசீவ் பண்ணும் ஏதாவது தூண்டல்கள். உணர்வியல் மூலம் அது என்ன செய்யப்படுது, உணரப்படுது. இந்த தூண்டல்கள் மின் தூண்டல்களாக நியூரான்கள் வழி கடத்தப்படுகிறது. இந்த தூண்டல்கள் டென்ட்ரான் முனை வழியாக செல் உடலத்துக்குள்ள கடத்தப்பட்டு ஆக்சான் முனையை சென்றடையுது. இப்போது ஆக்சான் முனையானது நரம்பு கடத்திகளாக நியூரோ டிரான்ஸ்மிட்டராக வெளியிடுகிறது. இவை நரம்பு இணைவு பகுதியில் பரவி அடுத்த நியூரானில் உள்ள டென்ட்ரைடை அடைந்து செல் உடலத்தின் மீது மின் தூண்டலாக கடத்தப்படுகிறது. இப்படி தொடர்ந்து மின் தூண்டல் மூளை அல்லது தண்டுவளத்தை சென்றடையுது. இந்த துலங்கல்கள் மூளை அல்லது தண்டுவளத்திலிருந்து வெளிப்பட்டு குறிப்பிட்ட தசை அல்லது சுரப்பிகள் வழியை சென்றடையுது. ஒரு குறிப்பிட்ட நியூரான்கள் தொகுப்பில் நடைபெறக்கூடிய நரம்பு தூண்டல் அந்த பாதை எப்போதும் எப்படி இருக்குன்னா, ஒரு நியூரானின் ஆக்சானின் முனையிலிருந்து மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் முனைக்கு சினாப்சிஸ் அல்லது சினாப்டிக் குமிழ் மூலம் கடத்தப்படும். இப்படி கடத்தப்படுறதுக்கு பேர் தான் சினாப்டிக் கடத்துதல்.